ஸ்ரீடிபுரா வாஷினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாயிநாதன் தரிசனம். என் அன்பு குழந்தையே, சாயின் முழு வடிவத்தையும் மனதார தியானித்து ஓம் சாய்ராம் என்ற பெயரை நினைவில் கொள்ளுங்கள். அப்போது உங்கள் மனம் மிகவும் அமைதியாக இருக்கும், மகிழ்ச்சியும் வரும். இன்றைய செய்தி என்ன என்று பார்ப்போம் குழந்தையே. இந்த நற்செய்தியையும் நான் உங்களுக்கு சொல்லும் வார்த்தைகளையும் நீங்கள் நிச்சயமாக கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். சாயின் இந்த வார்த்தைகள் இப்போதே இந்த நொடியை கேளுங்கள். ஒரு சிறிய ஆபத்து மறைந்திருந்தாலும் கசப்பான நேரம் கடந்து போகும். உடனடியாக வேண்டாம் என்று சொல்லாதீர்கள். சாயின் இந்த வார்த்தைகளை இப்போதே இந்த நொடியே கேளுங்கள். இன்று எதுவாக இருந்தாலும் நான் உங்களுடன் பேச உங்கள் வீட்டு வாசலில் காத்திருக்கிறேன். உடனடியாக கேளுங்கள். இதை உங்களுக்கு மட்டுமே ஒரு நல்ல அதிர்ஷ்டமாக கருதுங்கள். இன்று நீங்கள் என் வார்த்தைகளை கைவிட்டால் நீங்கள் அவற்றை மீண்டும் ஒருபோதும் கேட்க மாட்டீர்கள். இது கடினமாக இருக்கலாம். எனவே நான் சொல்வதை கொஞ்சம் மனதார கேளுங்கள். ஏனென்றால் இன்று நீங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் நல்ல செய்தியை கேட்கப் போகிறீர்கள். ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். யாராவது உங்களை துன்புறுத்தினால் அவர்கள் எல்லா விளையாட்டுகளையும் முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் நீங்கள் நம்பும் கடவுள் தவிர வேறு யாரும் இல்லை. இந்த தருணத்தில் இருந்து நீங்கள் ஒருவராக இருந்தால் நீங்கள் ஒருவராக இருப்பதை நினைவில் கொள்ளுங்கள். யாராவது உங்களை துன்புறுத்துவார்கள் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அவசரப்பட வேண்டாம். அவர்களிடம் எதுவும் சொல்லாதீர்கள். ஏனென்றால் வரும் நாட்களில் எல்லா நாட்களும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். எனவே கவலைப்படுவதை நிறுத்துங்கள். நான் உங்களுக்கு ஒரு நல்ல உறுதிமொழியை வழங்கப் போகிறேன். இன்று இந்த செய்தியில் உள்ள வார்த்தைகளை கவனமாக கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டிற்குள் தீய சக்திகள் நுழைவதை தடுக்க நான் எப்போதும் உங்கள் கதவை பாதுகாப்பேன் என்பதை நீங்கள் அறிந்திருப்பதால் நான் எப்போதும் உங்கள் கதவை பாதுகாப்பேன் என்று நீங்கள் தீர்க்கமாக நம்ப வேண்டும். எனவே என்னை நம்பிய மக்களையும் என்னை நம்பிய ஒவ்வொரு பக்தரையும் பாதுகாப்பாக வைத்திருப்பது இந்த பாபாவின் பொறுப்பு. நான் எப்போதும் உங்கள் வீட்டு வாசலில் காத்திருக்கிறேன் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்று இந்த நல்ல செய்தியை நீங்கள் கேட்டால் மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பீர்கள். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில் பல நாட்களாக எதிர்பாராத வாய்ப்புகள் காத்திருக்கிறது. அது ஒரு வேலையாக இருக்கலாம், அல்லது உங்கள் தொழிலில் முதலீடு செய்து அதற்காக லாபம் ஈட்டிக் கொண்டிருக்கலாம், அல்லது நீங்கள் சில நல்ல வேலையை தொடங்க விரும்புவதால் தடைகளை எதிர்கொள்ளலாம். இந்த காரணங்களால் இருக்கலாம். சில மாதங்களாக நீங்கள் எந்த செய்திக்காக காத்திருக்கிறீர்கள்? இன்று நான் ஒரு நட்சத்திரத்தைப் போல நீ காத்திருந்த நற்செய்தியை உனக்கு தரப்போகிறேன். பிரபஞ்சத்தையே உடைத்துவிடு. இன்று நான் உனக்காக வருகிறேன் குழந்தையே. என்னை வேண்டாம் என்று சொல்லாதே. ஆனால் இப்போது உன் வீட்டு வாசலில் இருப்பது போல் என்னை உள்ளே அழைக்கவும். அதாவது பாபா, நீ வந்தால் நானே வருவேன் நீ சொல்லலாம். ஆனால் நான் எந்த வடிவத்தில் உன்னிடம் வருவேன் என்று சொல்ல முடியாது. அது காகம், நாய் அல்லது உங்களுக்கு தெரிந்த ஒருவர் வடிவில் வரலாம். அது உன் உறவினர்கள், நண்பர்கள் மூலம், நலம் விரும்பிகள் மூலமாக இருக்கலாம். நான் உன்னை ஏதாவது ஒரு வடிவத்தில் சந்திப்பேன். நீங்கள் கேட்க விரும்பும் எந்த ஒரு நல்ல செய்தியும் நான் நிச்சயமாக உங்களுக்கு அறிமுகப்படுத்துவேன், அல்லது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் என்று நான் உங்களுக்கு தெரிவிப்பேன். சில நிமிடங்களில் உங்கள் உதடுகளில் உள்ள புன்னகை மறைந்துவிடும். பாருங்கள், இப்போதே என் பாபா உங்களுக்கு இவ்வளவு அளவிட முடியாத மகிழ்ச்சியை கொடுத்ததில் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். எனவே யாரிடமும் எந்த விஷயங்களையும் ரகசியமாக சொல்லாதீர்கள். அதாவது அவற்றை யாருடனும் பகிர்ந்தும் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு நன்மை பயக்கும் விஷயங்களில் இருந்து நீங்களே பயனடைவீர்கள் என்று நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள். நான் உங்களிடம் சொல்ல வேண்டாம் என்று சொல்லவில்லை. நீங்கள் மற்றவர்களிடம் அவர்களை நம்பி கூறும்போது அவர்கள் அதை மற்றவர்களிடம் சொல்லி உங்களை ஏளனமாக சிரிக்கிறார்கள். அதனால் தான் அவ்வாறு கூறுகிறேன். நீங்கள் நல்ல செய்தியை உங்கள் வீட்டு வாசலில் வரவிருக்கிறது. அதைவிட நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க விரும்புவதை மட்டுமே இந்த சாய் விரும்புகிறேன். எப்பொழுதும் சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியுடனும் ஆரோக்கியத்துடனும் நீங்கள் இருக்க வேண்டும் குழந்தையே.